Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கியவரை பதிலுக்கு தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் அங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜகிருஷ்ணன் பாட்டிலில் பெட்ரோல் கேட்டுள்ளார். ஏமம் கிராமத்தைச் சேர்ந்த பங்க் ஊழியர் அழகுவேல் பெட்ரோல் போடும்போது கீழே சிந்தியதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. முதலில் ராஜகிருஷ்ணன் பங்க் ஊழியர் அழகுவேலை கன்னத்தில் அறைந்த நிலையில் ஆத்திரமடைந்த அவர் பதிலுக்கு கடுமையாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புகார் அடிப்படையில் உளுந்தூர்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குளத்தில் மூழ்கி 4 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். மன்னார்குடி குறிச்சி கிராமம் கீழத்தெருவைச் சேர்ந்த ரஜினி தமது 2 மகன்களுடன் குளத்திற்கு குளிக்க சென்றுள்ளார். 4 வயது இளைய மகன் முகேஷ் குளத்தில் இறங்கிய போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதை அறியாத தந்தை மகனை காணவில்லை என சுற்று பகுதிகளில் தேடிய நிலையில் குளத்தில் உயிரிழந்து மிதந்த முகேஷை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து முகேஷை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போது சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாட்டுத்தாவணியில் பூக்களின் வரத்து குறைவால் மல்லிகை பூவின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மாட்டுத்தாவணி பூச்சந்தைக்கு சராசரியாக நாள் ஒன்றுக்கு 10 டன் மல்லிகை பூ வரத்து இருந்து வந்த நிலையில் தற்போது 2 டன் எடையளவு மட்டுமே வருவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வரத்து குறைவு காரணமாக மல்லிகை பூ 1 கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பிச்சிப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தனியார் சூப்பர் மார்க்கெட் பூட்டை உடைத்து பணம் மற்றும் ஸ்கூல் பேக்குகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இங்குள்ள நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அருகே தனியார் சூப்பர் மார்க்கெட் கடை உள்ளது. இந்த கடையின் பூட்டை மர்ம நபர்கள் உடைத்து 20,000 ரூபாய் மதிப்பிலான ஸ்கூல் பேக்குகள், லஞ்ச் பேக்குகள் மற்றும் 5,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரிக்கும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோமஸ்புரம் அருகே வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்து இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். கோமஸ்புரம் அருகே அமைந்துள்ள ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள பல்வேறு வீடுகளில் மேற்கூரை பழுதாகி இடியும் நிலையில் உள்ளன. இதுகுறித்து வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆதிராஜ் என்பவர் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அவரது மகன் அருண் பாண்டியன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே படகு பழுதாகி 12 மணி நேரமாக நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரை சேர்த்தனர். புஷ்பவனம் மீனவ கிராமத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் நாட்டுப்படகில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கடலில் வீசிய கடுமையான சூறை காற்றின் வேகத்தால் படகு சேதமடைந்து மூழ்கியது. மீனவர்கள் 3 பேரும் வலையை பிடித்துக் கொண்டு 12 மணி நேரமாக கடலில் தத்தளித்துள்ளனர். இதனையடுத்து மீனவர்களை தேடி வந்த சக மீனவர்கள் கடலில் தத்தளித்த 3 பேரையும் பத்திரமாக கரை சேர்த்தனர். வலை வாங்கும்போது போட்டாகி போட்டு உள்ளே முழுகிடுச்சு. அப்புறம் வலையை பிடிச்சி நீஞ்சிட்டு இருந்தேன். 20 நாட்டுகள் தொழில் பண்ணேன். அப்புறம் எங்கள் தேடுதல் போட்டு வந்து தேடி எங்களை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்தாங்க. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் நிற்கும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். அண்ணா சாலை, பஸ் நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் காலை மாலை நேரங்களில் அதிக அளவில் மாடுகள் சுற்றித் திரிவதால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். இதேபோல் ஏற்காடு சேலம் செல்லும் சாலையில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். பேரணாம்பட்டு பகுதியில் கோட்டா குப்பம் நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்த சாலையில் மாடுகள் நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி அருகே சாலையோரத்தில் பிளாஸ்டிக் கழிவு மற்றும் குப்பைகளை எரிக்கும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
பிளாஸ்டிக் கழிவுகள், வாழை மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை எரிப்பதால் கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சுற்றுலா தலமான புகழ்பெற்ற மதுரை அழகர் கோவில் செல்லும் சாலையில் நோய் தொற்றும் வகையில் குப்பையை கொட்டி எரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதிவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருத்தேரியில் இரவு நேரங்களில் அரை நிர்வாணமாக மர்ம நபர் ஒருவர் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பிஞ்சியம்பாக்கத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அப்பகுதியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வாடகைக்கு தங்கி மகேந்திரா சிட்டி, ஒரகடம், மறைமலை நகர் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் இரவில் மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்து அரை நிர்வாணமாக கையில் கிரிக்கெட் பேட்டுடன் வீடுகளை சுற்றி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசாரை கண்டு மர்ம நபர் தப்பியோடிய நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் சாலையின் இருபுறமும் மின் விளக்குகள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் இருளில் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கம் பிரதான சாலையில் இருபுறமும் மின் விளக்குகள் இல்லாததால் வாகன வெளிச்சத்தில் பொதுமக்கள் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை என்றும் உடனடியாக மின் விளக்குகள் அமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பக்தர்கள் வசதிக்காக கட்டப்பட்ட கழிப்பறை மற்றும் குளியல் தொட்டியானது முறையாக பராமரிப்பில்லாமல் பூட்டி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் கொல்லங்குடி ஊராட்சியில் காளியம்மன் கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக கழிப்பறை மற்றும் குளியல் தொட்டியானது கட்டப்பட்ட நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாமல் புதர்மண்டி பூட்டி கிடக்கிறது. இதனால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் வசதிக்காக கட்டப்பட்ட கழிப்பறைகளை முறையாக பராமரிப்பு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பக்ரீத் தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குற்றால அருவிகளான மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பக்ரீத் திருநாளையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஏற்காட்டில் முக்கிய சுற்றுலா தலமான பக்கோடா பாயிண்ட், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் புகைப்படம் எடுத்து இயற்கை எழில் நிறைந்த காட்சிகளை கண்டு ரசித்தனர். வேலூரில் மருந்து விற்பனை பிரதிநிதி ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டை விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக இவரது மனைவி தமிழ் செல்வி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக பாலமுருகன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த அவர் மலை கன்னிகாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார். இதை பார்த்து அதிர்ந்து போன அப்பகுதி மக்கள் உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பாலமுருகன் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.